லெட்டர் எங்க? ஏன் இன்னும் வரல? இந்நேரம் வந்திருக்கணுமே. லெட்டர் இங்க வருமா இல்ல வீட்டுக்கு வருமா? லெட்டர் வீட்டுக்கு வந்திருந்தா இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்களே. யாராவது வீட்டுக்கு வருவாங்கன்னு தானே கால் மேல நைட்டு அவ்வளோ அர்ஜென்ட்டா சரி பண்ண வச்சேன். இந்த முறை ஏன் இன்னும் வரல? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன அப்படி பாக்குறேன்? எப்பவுமே நிதானமா இருக்கானா, இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பரபரப்பா இருக்கேன்னு பாக்குறியா? வருஷத்துல ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். லெட்டர் வரதுக்குள்ள கூட்டத்துல அம்மா குழந்தைய தவறி விட்ட மாதிரி தவிக்கிறேன். வருஷம் முழுக்க என் பர்த்டே எப்படா வரும்னு காத்துட்டே இருப்பேன். நான் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இல்லை, ஒரு லெட்டருக்காக தான். என் பர்த்டே அன்னைக்கு நைட் முழுக்க விடிய போகிற நாள் நினச்சி விடிய விடிய முழிச்சுட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் ஒரு லெட்டர் தான் என்னை உயிரோட வச்சிருக்கு. அடுத்த வருஷத்தை எதிர்பார்க்க வைக்குது. சார், என்னங்க சார்? என்னது இது? இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். யாரு? அவங்க வெளியில இருக்காங்க சார். வெளியே வெயிட் ஆமா பண்ணலாம் சார். சார். சரிங்க சரிங்க சார். சார். ரஜினி, நீ என்னை இன்னைக்கு கலந்து விட்டதே இல்லை. ஸ்ரீ அங்காளம்மன் துணை அன்புடையீர், நாங்கள் உங்களுக்கு டெலிவரி செய்த கேக்குக்கான பில், கேக், கத்தி, ஹைஜீனிக் பேக்கிங் ரூபாய் 3500 இன்னும் நிலுவையில் உள்ளது. கேஷ் ஆன் டெலிவரி முறையில் மட்டுமே வியாபாரம் செய்கிறோம். ஆனால் நேற்று உங்கள் வீட்டில் நடந்த அசம்பாவிதத்தில் வசூல் செய்யாமல் மறந்ததற்கு நாங்கள் வருந்துகிறோம். தயவு செஞ்சு பில் தொகையை இந்த லெட்டரை கண்டவுடன் கொடுக்கவும். கொடுக்க மறுத்தால் உங்களோடு சண்டை போட எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அரசாங்கம் சமூக இடைவெளியை பின்பற்றச் சொல்வதால் சண்டை போடுவதை தவிர்க்கிறோம். நன்றி. இப்படிக்கு அமைதியை விரும்பும் ஹாசின். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். ஓ, இவங்களா? எஸ், சொல்லுங்க. How may I help you? உள்ள டேபிள் ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க போய் உட்காரலாமே. நான் சாப்பிட வரல, எனக்கு பில் வேணும். சாப்பிட்டா தானே பில் வரும். பில்லு நான் சாப்பிட்டதுக்கு இல்ல, உங்க ஓனர் சாப்பிட்டதுக்கு. என்ன மேடம்? லெட்டர் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் மேடம். சார் உடனே உங்களை உள்ள வர சொன்னாரு. உடனே வர சொன்னாரா? நேத்தோட எஃபெக்ட் இன்னைக்கும் இருக்கு. அந்த பயம் இருக்கணும். புலியின் விழியா தீ தீண்டும் மொழியா, இவள் முழுமதி நிலவா இல்லை திருமதி மகளா? நான் சூரிய கதிராய், உன் பார்வையோ புதிராய், நிழல் மோதுதே நிகராய், நிஜம் சொல்லடி திமிராய். ஒரு பொண்ணோட கைய பிடிக்க கூடாதுன்னு உங்க வீட்டுல சொல்லி வளர்க்கலையா?
கைவிடக் கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்னு உன் வீட்டை சொல்லி தரலையா? அது எதுக்கு சொல்லி தரணும்? இப்போ நான் நல்லா தானே நடந்து வந்தேன். நீங்க தான் நடக்க தெரியாம வந்து என் மேல இடிச்சிங்க. நான் நடக்க தெரியாம? சரி, என்ன வேணும் சொல்லு. என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? லெட்டரை படிச்சீங்கல்ல, நீங்க தர வேண்டிய 3500 ரூபாய் பாக்கிய வசூல் பண்ண தான் வந்திருக்கேன். சாரி, ப்ளீஸ் கேரி ஆன். சாரி. தேங்க் யூ. நான் எதுக்கு உனக்கு காசு தரணும்? கேக்குக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மூஞ்சில அடிச்ச கேக்கு என்கிட்ட வந்து காசு கேப்பே நீ? ஹலோ, உங்க மூஞ்சில அடிச்ச கேக்குக்காக நான் பணம் கேக்கல. நான் டெலிவரி பண்ண கேக்குக்காக தான் பணம் கேக்குறேன். உங்க மூஞ்சில அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கேக்க டெலிவரி பண்ணிட்டேன். நீங்க அம்மாவை இன்சல்ட் பண்ணதுக்காக கையில எது கிடைச்சிருந்தாலும் எடுத்து அடிச்சிருப்பேன். பட் உங்க பேட் லக், உங்க கேக்கு தான் என் கையில கிடைச்சது. அப்படி என்ன நடந்துருச்சு? கொஞ்ச நேரத்துல அந்த கேக்க கட் பண்ணிட்டு நான் இல்லனா வேற யாராவது உங்க மூஞ்சில அதை பூசிருப்பாங்க. இப்போ அதானே ட்ரெண்ட். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நான் முட்டாள்கள் கிட்ட பேசுறது இல்ல. நான் பேசுவேன். ஷட் அப். கொஞ்சம் இடத்தை காலி பண்ணு. போ, இந்த லெட்டர் எடுத்துக்கோ. போ. இது என்ன அநியாயமா இருக்கு? கொடுத்த கேக்குக்கு பணம் தர மாட்டீங்களா? இதுவே உங்க ரெஸ்டாரண்ட்ல யாராவது சாப்பிட்டு பணம் கொடுக்காம போனா விட்டுருவீங்களா? என் தங்கச்சி நைட் எல்லாம் உட்காந்து எவ்வளவு சூப்பரா அந்த கேக்க ரெடி பண்ணா தெரியுமா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? முதல்ல அதெல்லாம் ஒரு கேக்கா? 10 கிராம் சால்ட் கம்மியா இருந்தது, 50 கிராம் சுகர் அதிகமா இருந்தது. அந்த கிரீம் ஏதோ கிருமி நாசினி மருந்து மாதிரி இருந்தது. உனக்கு சென்ஸ் இல்லாத மாதிரி அந்த கேக்ல சுத்தமா எசன்ஸே கிடையாது. அதெல்லாம் ஒரு கேக்கே கிடையாது. நீங்க தான் அதை சாப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி அதோட ஸ்வீட் ஃபிளேவர் எல்லாம் சொல்றீங்க? நான் கேக்க மூஞ்சில அடிச்ச கேப்ல அது டேஸ்ட் பண்ணீங்களா? ஏய், நான்சென்ஸ். நான் கேக் எல்லாம் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சேன். ஓ, நீங்க அந்த ரகமா? என்ன நாயின்னு சொல்றேன் நீ? சாச்சா, வரப்போற பொண்டாட்டிய 7 கண்டிஷன் போட்டு வாலாட்டுற நாயா மாத்திர ஆள் நீங்க. உங்களை போய் அப்படி சொல்ல முடியுமா? உன்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லா என் மருமகள்களை சொல்லணும். ஊரே கொண்டாடுற ஏஜே ரெஸ்டாரண்டோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல பிராண்டட் பேக்கரி இருந்து கேக் வாங்காம போயும் உன்கிட்ட இருந்து கேக் வாங்கி நான் அசிங்கப்பட்டு. ஹலோ, இந்த ஏரியால எவ்வளவு பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் எங்க கிட்ட தான் கேக் ஆர்டர் பண்ணுவாங்க. அதுவும் என் தங்கச்சி செய்யற கேக் எல்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போயிடும். புரியுதா? அதெல்லாம் போட்டும் காசை கொடுங்க, நான் கிளம்பணும். வர முடியாது. என்ன பண்ணுவியோ பண்ணு, கிளம்பு. எல்லாம் என்ன சொல்லணும்? காசை வாங்கிட்டு கேக்கு கையில கொடுக்கறது தான் எங்க பிசினஸ் ஸ்டைலே. கேக்க கொடுத்துட்டு இப்போ காசுக்கு ஆளைய வேண்டியதா இருக்கு. ஏய், நிறுத்து. என்னமோ பெரிய பிசினஸ் வியாபாரம்னு பெரிய பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கேன். உன் வீட்டுல வெங்காயம் நறுக்கிற இடத்துல உட்கார்ந்து தானே இந்த கேக்க செஞ்சிருப்பேன். என்னமோ பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். முதல்ல இந்த இடத்தை காலி பண்றியா? இது எங்க கஸ்டமர்ஸ் எங்க சாப்பாட்டை டேஸ்ட் பண்ற இடம். உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. கிளம்பு, போ, கிளம்பு. ஓ, என்ன பெரிய டேஸ்ட்? அதையும் பாக்குறேன். ஆமா, இதெல்லாம் என்ன? இன்னைக்கான பஃபே மேடம். ஓ, மாரியம்மா கோயில்ல கூழ் ஊத்துற பானை மாதிரி வரிசையா இருக்கு. இதுக்கு பேரு தான் பஃபேவா? வாசனை தூக்குதே. டேஸ்டும் பின்னுது. உண்மையை சொன்னோம், ஹிட்லர் நம்மள கலாய்ச்சிடுவான். ஐயோ, ஒரே காரம். என்ன சமையல் இது? அதே ஸ்பூன்ல சாப்பிட போயிட்டேனோ? ஹைஜீன் மவனை இருடி.
ஐயோ செத்த. இது கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம். ஓடு ஓடு ஓடு, ஓடி போய் அவங்க உயிரோட இருக்காங்களான்னு பாரு. ஓடு சீக்கிரம் போ. என்ன சாப்பாடும். பன்னி மசாலாவா? யாரையா இப்படி எழுதுனது? இதெல்லாம் வெஜ் பஃபேவா இல்ல நான் வெஜ் பஃபேவா? அடுத்து என்ன? இந்த உணவுகள் ஹைஜீனிக் முறையில் சமைச்சதா? என்ன சமைச்சதுக்கு பதிலா சமைஞ்சதுன்னு எழுதிருக்கு? என்ன மாதிரி டீசென்டான ஃபேமிலி பொண்ணுங்கலாம் பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. இதான் ஒரு ரெஸ்டாரண்டோட லட்சணமா? அந்த டிஷ்ல மிளகாய் பொடி ஜாஸ்தியா இருக்கு, இந்த டிஷ்ல சால்ட் கம்மியா இருக்கு. இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் இல்ல, டஸ்டரண்ட். ஸ்டாப் இட். இப்போ வெளியில போறியா இல்ல? மரியாதையா பணத்தை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். இந்த ஹாசினிய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வெளியில போய் என்ன பத்தி என்ன வேணா சொல்லிக்கோ. போ வெளிய போ. நான் ஏன் வெளிய போறேன்? இதே இடத்துல உட்காந்து தர்ணா பண்ணி என் பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். இப்ப பாருங்க. என்ன பண்ற? தரேன். இந்த 3500 ரூபாய் கேக்குக்கு டெலிவரி பண்ணதுக்கு 500 ரூபாய் டிப். இந்த எடுத்துட்டு போ. ஓஹோ, 500 ரூபாய் டிப்ஸா? அடேங்கப்பா, நீங்க அம்பானிக்கு அடுத்த வீட்டுக்காரன் தான். ஆனா பணத்தை கையில கொடுக்காம இப்படி ஆணவமா டேபிள் மேல எல்லாம் வைக்க கூடாது. இது என் தங்கச்சியோட உழைப்புக்கு. இந்த 500 ரூபாய் உங்க திமிரோட சாட்சி. உங்க திமிர உங்க பாக்கெட்லயே போட்டு திரிங்க. ஹாசினியா குக்கா? எப்படியோ பணத்தை வாங்கியாச்சு. இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரு ஆஃப்டர் ஆல் 3500 ரூபாய் கொடுக்கறதுக்கு அழுவுறான். ஹிட்லர்னு பேரு கரெக்டா தான் வச்சிருக்காங்க. கடப்பாறைய முழுங்கின மாதிரி ஆளு வெறப்பா இருந்தாலும் அவன் செய்யற ஃபுட்டு மட்டும் இவ்ளோ டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருந்த டிஷ்ஷ கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எப்படியோ வந்த வேலை முடிஞ்சது. இனிமே என் வாழ்க்கையில இந்த ஆளை பார்க்கவே கூடாது. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. நோ ப்ராப்ளம். அது ஒரு ஆள் கிட்ட சண்டை போட்டு இனிமே அந்த ஆளை பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சுட்டே வந்து உங்க மேல அடிச்சிட்டேன். அந்த ஆளை பார்த்தாலும் பிரச்சனை, நினைச்சாலும் பிரச்சனை தான். சாரி. இதான் உங்களோடது. இங்க வரது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். ஓகே, பாய். என்ன பொண்ணுன்னே தெரியல. அன்னைக்கு என் வீடு வரைக்கும் வந்து எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின. இன்னைக்கு என் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்து என் மூஞ்சில் அடிச்ச கேக்கு என்கிட்ட இருந்து காசு பிடிங்கிட்டு போறான் பாரு. எவ்வளவு ஆணவம்.
சாவடிக்கிறாள் உன. ஏஜே. ஓ ஹாய். ஹாய். உட்கார். ஓகே. நான் வந்தது கூட தெரியாம இவ்ளோ கோவமா உனக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. நான் ஏஜேவை இப்படி பார்த்ததே கிடையாதே. ஏன், என்னாச்சு? ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு. யார் அது? இல்ல, அது வந்து என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இனிமே என் வாழ்க்கையில ஒருத்தியோட மூஞ்சில நான் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ என்ன இரிட்டேட் பண்ணிட்டான். அது ஒரு ஆள் கிட்ட சண்டை போட்டு இனிமே அந்த ஆளை பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சுட்டே வந்து உங்க மேல அடிச்சிட்டாரு. அவளும் அதேதான் சொன்னா. யாரு? நீ இப்ப யாராச்சும் ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டியா? அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த பொண்ணை இப்பதான் எதிரில் பார்த்துட்டு வரேன். இதோ நீ சொன்ன மாதிரி தான் அவளும் சொல்லிட்டு போறா. ஓ, வர போறவ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தெரியறாளா அவ? என்ன பொண்ணுன்னே தெரியல. கூலேஜே, உனக்கு பிசினஸ்லயும் சரி பர்சனல்லையும் சரி ஆகாதவங்கன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவங்க உன் பக்கத்திலேயே வர முடியாது. அவங்க கிட்ட அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவ. ஆனா இதென்ன புதுசா? சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டேன்னு நீயும் சொல்ற, அவளும் உன்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்றா. ஏதோ நெருக்கமான ஆள்கிட்ட சண்டை போட்ட மாதிரி. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல் தடவையே அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது நான் யாருன்னு அவன் கிட்ட காமிச்சிருக்கணும். அப்படி பண்ணாததுனால மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு போறான். ஓ, அப்போ முதல்லயே ஒரு தடவை இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை நடந்துருச்சா? சரி, அதை விடு. ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பர்த்டே வருஷம் வருஷம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனால் ஹாப்பினஸ் தான் இல்லை. ஏன் இப்போ அப்படி சொல்ற நீ? பிரபலி என் கூட இல்லையே. இப்ப ஏன் அப்படி நினைக்கிற? அவ இல்லாம போனாலும் நீ அவளை நினைக்காத நாள் இல்லை. நம்ம மேல உண்மையா பாசம் வச்சவங்க மறைஞ்சாலும் அவங்க பாசம் நம்மளை விட்டு போகாது. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை தானே. அவ என் கூட இல்லைங்கிறது தானே உண்மை. உண்மைதான். ஆனா உன்னோட பர்த்டேக்கு அடுத்த நாள் அவ கைப்பட எழுதின லெட்டர் உனக்கு கிடைக்கும் போது அவ முழுசா இல்லாம போயிட்டான்னு கவலைப்பட தேவையில்லை. அந்த லெட்டர் மூலமா உன்னை இயக்கிறதே அவதான். வருஷம் முழுதும் உன்னை கைட் பண்ணிட்டே தான் இருக்கா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த லெட்டர் அனுப்புறதே நான் தான். வாட்? ரியலி? ஆமா. பிரபலி எல்லா லெட்டரையும் என்கிட்ட கொடுத்த உன் பர்த்டேக்கு அடுத்த நாள் அனுப்ப சொல்லியிருந்தா. நிஜமாவ சொல்றேன்? ஆமா. இதோ இதான் கடைசி லெட்டர். அதான் இந்த லெட்டரை நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நீ கூட ஏன் என்கிட்ட சொல்லல? அது அவ சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ரகசியம். அது எப்படி நான் சொல்ல முடியும்? சரி, இதாரியம், நான் போயிட்டு வரேன். டேக் கேர். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் உங்களுக்கு டெலிவரி செய்த கேக்குக்கான பில் ரூபாய் 3500 இன்னும் நிலுவையில் உள்ளது. ஷிட். என்னாச்சு? இது எதுக்கு எனக்கு கொடுத்த? இது அந்த பொண்ணு சண்டை போட்டு போனாலே அவ எழுதின லெட்டர் இது.
எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் வரும்போது அந்த பொண்ணை இடிச்சு 2 லெட்டரும் கீழே விழுந்துருச்சு. நான் கொண்டு வந்த லெட்டரை அவ எடுத்துட்டு போயிட்டா போல. அந்த கேக்காரு ஒரு விஷயத்தையும் உருப்படியா பண்ண மாட்டான். என் வாழ்க்கையில விளையாடுறதுக்குன்னே வந்திருக்கான். நீங்க 2 பேரும் இனிமே பாத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் விதி அப்படி விடுறதா தெரியலையே ஏஜே.